பொங்கல் பண்டிகை முடிந்து ஜனவரி 17ஆம் தேதி பயணிப்பதற்கான ரயில் டிக்கெட் முன்பதிவு காலை 8 மணிக்கு தொடங்க உள்ளது. தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகை அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 15ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இதை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு செல்வோர் வசதிக்காக ரயில் டிக்கெட் முன்பதிவு ஏற்கனவே நிறைவடைந்துள்ளது. அதைத் தொடர்ந்து பொங்கல் பண்டிகை முடிந்து சொந்த ஊரிலிருந்து திரும்புவோருக்கான ரயில் டிக்கெட் முன்பதிவு தொடங்கியுள்ளது. பொங்கல் பண்டிகைக்கு மறுநாளான ஜனவரி 16ஆம் தேதி பயணிப்பதற்கான ரயில் டிக்கெட் முன்பதிவு நேற்று விறுவிறுப்பாக நடைபெற்றது. இந்நிலையில் பொங்கல் பண்டிகையின் 3ஆம் நாளான காணும் பொங்கல் தினமான ஜனவரி 17ஆம் தேதி பயணிப்பதற்கு ரயில் டிக்கெட் முன்பதிவு காலை 8 மணிக்கு தொடங்க உள்ளது. IRCTC இணையதளம் மற்றும் ரயில் டிக்கெட் முன்பதிவு மையங்கள் மூலமாக பயணிகள் முன்பதிவு செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதீத பணி நெருக்கடி காரணமாக SIR பணிகளை இன்று முதல் புறக்கணிக்கப் போவதாக வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. வாக்காளர் பட்டியல் திருத்த பணி தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது. இந்த பணியில் ஆசிரியர்கள், வருவாய்த்துறை ஊழியர்கள் உள்ளிட்டோர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் உரிய திட்டமிடல், பயிற்சிகள் அளிக்காமல் கூடுதல் பணிகளை சுமத்தி இருப்பதாலும், நிதி ஒதுக்கீடு வழங்காமல் அவசரகதியில் SIR பணிகளை செய்ய நிர்பந்திப்பதாலும் தங்களுக்கு கடுமையான பணிச்சுமை ஏற்படுவதாக வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு குற்றஞ்சாட்டியுள்ளது. இதனால் இன்று முதல் SIR தொடர்பான அனைத்து பணிகளையும் புறக்கணிக்கப் போவதாக அறிவித்துள்ளது. இந்த போராட்டத்தில் அனைத்து கிராம உதவியாளர்கள், கிராம நிர்வாக அலுவலர்கள், நில அளவர், ஆய்வாளர், வட்டாட்சியர் என அனைத்து நிலை வருவாய்த்துறை அலுவலர்களும் முழுமையாக ஈடுபட உள்ளதாக தெரிவித்துள்ளது. SIR பணிக்கு உரிய கால அவகாசம் வழங்கிட வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்னிறுத்தி இந்த போராட்டம் நடைபெறும் என தெரிவித்துள்ளனர். சென்னை மாவட்டத்தில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் வாக்காளர் உதவி மையங்கள் 8 நாட்களுக்கு செயல்படும் என்று மாவட்ட தேர்தல் அலுவலர் குமரகுருபரன் தெரிவித்துள்ளார். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட 16 சட்டமன்ற தொகுதிகளிலும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. 16 தொகுதிகளிலும் வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்கள் வீடு வீடாக சென்று வாக்காளர்களுக்கு கணக்கீட்டு படிவங்களை வழங்கி நிரப்பப்பட்ட படிவங்களை பெற்று வருகின்றனர். வாக்காளர் படிவங்களை பூர்த்தி செய்வதில் வாக்காளர்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களுக்கு தீர்வு காணும் வகையில் வரும் 25ஆம் தேதி வரை உதவி மையங்கள் செயல்படும் என்று சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளது. சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட 947 வாக்குச்சாவடி மையங்களிலும் இந்த வாக்காளர் உதவி மையங்கள் செயல்பட உள்ளதாகவும், வாக்காளர் உதவி மையங்களில் சம்பந்தப்பட்ட பகுதி வாக்காளர்கள் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்வதற்கான வழிகாட்டுதல்களை பெறலாம் எனவும் சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. பணிக்கு வராமல் இன்று வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடும் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கிடையாது என தலைமைச் செயலாளர் முருகானந்தம் எச்சரித்துள்ளார். பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும். அரசின் பல்வேறு துறைகளில் 30% மேலாக காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கு உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று ஒருநாள் அடையாள வேலைநிறுத்தம் செய்ய ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பு திட்டமிட்டுள்ளது. கருணை அடிப்படையில் பணி நியமனத்திற்கான உச்சவரம்பு 5% குறைக்கப்பட்டதை ரத்து செய்து மீண்டும் 25% வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கூட்டமைப்பான ஜாக்டோ ஜியோ இன்று போராட்டம் நடத்தவும் உள்ளது. இந்த நிலையில் வேலை நிறுத்தம் செய்தால் சம்பளம் கிடையாது என்று தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர் முருகானந்தம் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இன்று தற்செயல் விடுப்பு எடுக்க அனுமதியில்லை என்றும் அரசு அலுவலகங்கள் மற்றும் பள்ளிகளுக்கு அவர் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். SIR பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக வருவாய்த்துறை ஊழியர்களும் அறிவித்திருந்த நிலையில் தமிழ்நாடு அரசு இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது. சார் வணக்கம் சார். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே பெற்றோரை இழந்து நிர்கதியடைந்த 4 குழந்தைகளை செல்போனில் தொடர்பு கொண்ட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கல்வி செலவை அரசே ஏற்கும் என உறுதியளித்து தைரியமூட்டினார். கூட்டை என்ற கிராமத்தைச் சேர்ந்த கமலக்கண்ணன் என்பவரின் மனைவி உயிரிழந்துவிட்ட நிலையில் 3 மகள்கள், 1 மகன் ஆகியோரை வளர்த்து வந்தார். சில மாதங்களாக உடல்நலக் குறைவால் அவதியடைந்த கமலக்கண்ணன் கடந்த 14ஆம் தேதி திடீரென உயிரிழந்தார். தந்தை பிரிந்த சோகத்தில் இருந்த பிள்ளைகள் அவரது உடலை அடக்கம் செய்ய பணமின்றி நிர்கதியாய் நின்றதைக் கண்டு கலங்கிய கிராம மக்கள் பணத்தை திரட்டி உடலை அடக்கம் செய்தனர். இந்நிலையில் வறுமை காரணமாக 3 மகள்களும் படிப்பை இடைநிறுத்தியதை அறிந்த முதலமைச்சர் அவர்களை தொடர்பு கொண்டு அரசு உறுதுணையாக இருக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட குழந்தைகளை முதலமைச்சர் நேரடியாக தொடர்பு கொண்டதை அறிந்த கிராம மக்கள் நெகிழ்ச்சி அடைந்தனர்.
நாகை மீனவர்கள் 31 பேரை நிபந்தனைகளுடன் விடுதலை செய்ய இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 3ஆம் தேதி நாகை மீன்பிடி துறைமுகத்திலிருந்து 31 மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். அவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை பருத்தித்துறை கடற்பரப்பில் அந்நாட்டு கடற்படையால் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் கைது செய்யப்பட்ட 31 மீனவர்களும் பருத்தித்துறை நீதிமன்ற நீதிபதி இந்துஜா முன்பு விசாரணைக்கு ஆஜர்படுத்தப்பட்டனர். அப்போது மீனவர்கள் 31 பேரையும் நிபந்தனைகளுடன் விடுதலை செய்ய நீதிபதி உத்தரவிட்டார். மீண்டும் இலங்கை கடற்பரப்பிற்குள் எல்லை தாண்டிய வழக்கில் கைது செய்யப்பட்டால் 31 பேருக்கும் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்படும் என்று நீதிபதி எச்சரித்தார். இதனையடுத்து 31 மீனவர்களும் யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரக அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர். அவர்கள் கொழும்பு அருகே உள்ள மெரியானா முகாமிற்கு மாற்றப்பட்டு ஓரிரு நாட்களில் விமானம் மூலமாக தாயகம் திரும்புவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. துணைவேந்தர்களை தமிழ்நாடு அரசை நியமிக்கும் சட்டம் தொடர்பான வழக்கு விசாரணையை உச்சநீதிமன்றம் டிசம்பர் 2ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது. மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்காமல் ஆளுநர் காலதாமதம் செய்ததை எதிர்த்து தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் ஆளுநர் நிலுவையில் வைத்திருந்த 10 மசோதாக்களுக்கு உச்சநீதிமன்றமே தனது தனி அதிகாரத்தை பயன்படுத்தி ஒப்புதல் வழங்கி உத்தரவிட்டது. இதையடுத்து துணைவேந்தர் நியமனம் தொடர்பான சட்டத்தை தமிழ்நாடு அரசு அரசிதழில் வெளியிட்டது. இது பல்கலைக்கழக மானியக் குழுவின் விதிகளுக்கு எதிராக இருப்பதாக வெங்கடாச்சலபதி என்பவர் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஜி.ஆர். சுவாமிநாதன், வி. லட்சுமி நாராயணன் அமர்வு தமிழ்நாடு அரசின் சட்டத்திற்கு தடை விதித்தது. இதனை எதிர்த்து தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள மேல்முறையீட்டு மனு நீதிபதி சூரியகாந்த் அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. மத்திய அரசின் வழக்கறிஞர் துஷார் மேத்தா குடியரசுத் தலைவர் கேள்வி வழக்கில் முடிவு வெளியான பிறகு இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் என்று வாதிட்டார். அப்போது தமிழ்நாடு அரசின் சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் அபிஷேக் சிங்வி, வில்சன் ஆகியோர் இந்த வழக்கிற்கும் குடியரசுத் தலைவர் கேள்வி வழக்கிற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று தெரிவித்தனர். உயர்நீதிமன்றம் தமிழ்நாடு அரசின் வாதங்களை கேட்காமலேயே இடைக்கால தடை விதித்துள்ளதாகவும் இதனால் 14 பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களை நியமிக்க முடியவில்லை என்றும் வாதிட்டனர். எனவே சென்னை உயர்நீதிமன்றத்தின் தடையை உடனடியாக நீக்க உத்தரவிட வேண்டும் என்றும் வில்சன் வாதங்களை முன்வைத்தார். இதனைத் தொடர்ந்து வழக்கு விசாரணையை டிசம்பர் 2ஆம் தேதிக்கு உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்தது. கார்த்திகை முதல் நாளையொட்டி சபரிமலை ஐயப்பன் கோவிலில் திரண்ட 1.5 லட்சம் பக்தர்கள் 6 மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நடப்பாண்டில் கார்த்திகை மாத மகரவிளக்கு பூஜைக்காக நடை திறக்கப்பட்டது. இதையடுத்து தமிழ்நாடு, கர்நாடகா, தெலுங்கானா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் கேரளாவுக்கு இருமுடி எட்டி பக்தர்கள் சாமி தரிசனத்திற்காக குவிந்து வருகின்றனர். அதிகாலையில் கோவில் நடை திறக்கப்பட்ட நிலையில் ஏறத்தாழ 6 மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் நடைபாதை மற்றும் புனித படிகள் முழுவதும் தரிசனம் செய்து ஐயப்பனை வழிபட்டனர். நாள் ஒன்றுக்கு அதிகபட்சமாக 90,000 பக்தர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படும் நிலையில் பக்தர்கள் வருகை அதிகரிப்பு காரணமாக நேற்று மட்டும் 1.5 லட்சம் பேர் சாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. சபரிமலை கோவிலில் டிசம்பர் 27ஆம் தேதி மண்டல பூஜை நடைபெறும் நிலையில் அன்று இரவு 10 மணிக்கு நடை அடைக்கப்பட்டு பின்னர் மகரவிளக்கு பூஜைக்காக டிசம்பர் 30ஆம் தேதி மீண்டும் திறக்கப்படுகிறது. அதைத் தொடர்ந்து ஜனவரி 14ஆம் தேதி மகரவிளக்கு பூஜை நடைபெறுகிறது. திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோயிலில் கார்த்திகை பிரம்மோற்சவத்தின் முதல் நாள் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருப்பதி அடுத்த திருச்சானூரில் உள்ள பத்மாவதி தாயார் கோயிலில் கார்த்திகை பிரம்மோற்சவ விழா 9 நாட்கள் கோலாகலமாக நடைபெறும். அந்த வகையில் நடப்பாண்டிற்கான பிரம்மோற்சவ விழா நேற்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதைத் தொடர்ந்து இரவு பத்மாவதி தாயார் சின்னசேஷ வாகனத்தில் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். కడియాల పణతి చలంగా వచ్చెను అలమే రంభాది సతులెల్ల చేరి. முன்னதாக கோயிலிலிருந்து புறப்பட்ட உற்சவ தாயார் வாகன மண்டபத்தை அடைந்து தங்க சின்னசேஷ வாகனத்தில் எழுந்தருளினார். தொடர்ந்து திவ்ய பிரபந்த கானம், நான்மறை வேத கோஷம், பக்தர்களின் பக்தி முழக்கம், கலை நிகழ்ச்சிகள், மங்கள வாத்தியம் முழங்க சின்னசேஷ வாகன புறப்பாடு திருமாட வீதிகளில் நடைபெற்றது. திருத்தணி அடுத்த பள்ளிப்பட்டு பகுதியில் கழிவுநீர் கலந்த குடிநீர் குடித்து பெண்கள், குழந்தைகள் என 40க்கும் மேற்பட்டோருக்கு வாந்தி, வயிற்றுப்போக்கு ஏற்பட்டதாக கூறப்படும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்டாலின் நகர், ஆஞ்சநேயா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மேல்நிலை நீர்த்தொட்டியிலிருந்து பைப் மூலம் குடிநீர் சப்ளை செய்யப்படும் நிலையில் இதில் பைப் லைனில் உடைப்பு ஏற்பட்டு குடிநீருடன் கழிவுநீர் கலந்ததாக கூறப்படுகிறது. கலப்படமான குடிநீரை பருகிய குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள் என 40க்கும் மேற்பட்டோர் திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உள்ளிட்ட மருத்துவ
மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஸ்கூலுக்கு போயிருந்தா அங்கே ஃபோன் போட்டாங்க, மிஸ் இந்த மாதிரி வாமிட் பண்ணுறான், எமோஷன் ஆகுதுன்னு சொல்லி கூப்பிட்டு வர சொன்னாங்க. கூப்பிட்டு வந்திருக்கோம். இங்கே தண்ணி ப்ராப்ளம் நிறைய பேர் அட்மிட் ஆகிருந்தாங்க. என் பையனுக்கும் தண்ணி ப்ராப்ளம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பேரூராட்சி நிர்வாகத்தின் அலட்சியத்தால் குடிநீரில் கழிவுநீர் கலந்ததாக பொதுமக்கள் குற்றஞ்சாட்டுகின்றனர். இதனிடையே கழிவுநீர் கலந்ததாக கூறப்படும் தண்ணீர் மாதிரியை ஆய்வுக்குட்படுத்தும் பணியிலும் வீடு வீடாக சென்று கணக்கெடுக்கும் பணியிலும் சுகாதாரத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். வேளாண் விழாவில் பங்கேற்க பிரதமர் நரேந்திர மோடி நாளை கோவை வரும் நிலையில் குடிசியா மைதானம் உள்ளிட்ட பகுதிகள் சிவப்பு மண்டலமாக அறிவிக்கப்பட்டன. கோவை குடிசியா வளாகத்தில் நாளை இயற்கை விவசாயிகள் மாநாடு நடைபெறுகிறது. இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி விமானம் மூலம் கோவை வருகிறார். கோவை வரும் பிரதமருக்கு விமான நிலைய பகுதி மற்றும் குடிசியா சாலையில் இரு புறங்களிலும் பாஜக சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட உள்ளது. பின்னர் அவர் குடிசியா வளாகத்திற்கு சென்று மாநாட்டில் பங்கேற்றுவிட்டு டெல்லி திரும்புகிறார். பிரதமர் கோவை வருகையை முன்னிட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்காக 3000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகிறார்கள். சிங்காநல்லூர், SIHS காலனி, சின்னியம்பாளையம், நேரு நகர், காளப்பட்டி, கொடிசியா மைதான சுற்றுவட்டார பகுதிகள், சித்ரா, பிளமேடு, சரவணம்பட்டி, லட்சுமி மில்ஸ், ராமநாதபுரம் மற்றும் பந்தய சாலை ஆகிய பகுதிகள் தற்காலிகமாக சிவப்பு மண்டலமாக அறிவிக்கப்பட்டு போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். கோவையிலிருந்து அவினாசி ரோடு வழியாக செல்லும் வாகனங்கள் டைடல் பார்க் சந்திப்பில் திருப்பிவிடப்பட்டு காமராஜர் ரோடு, சிங்காநல்லூர் ரோடு வழியாக அனுமதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நாளை மாலை வரை ட்ரோன்களை பறக்கவிடவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 18 செய்திகளை பார்க்கலாம். SIR விவகாரத்தில் தாவேகா தலைவர் விஜய் நானும் ரவுடிதான் என்பது போல் நடந்து கொள்வதாக அமைச்சர் சேகர் பாபு விமர்சித்துள்ளார். கடைசியா நின்று நானும் ரவுடிதான் குரல் கொடுக்குற மாதிரி போராட்டம் நடத்துறாங்க மாநிலத்தில். என்ன மாதிரி அதாங்க சொல்லிட்டேன், கடைசியா நின்று நானும் ரவுடிதான் குரல் கொடுக்குற மாதிரி. சேலம் நெடுஞ்சாலை நகரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை அவரது இல்லத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் GK வாசன் சந்தித்து பேசினார். தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமியுடன் பாமக அன்புமணி தரப்பு MLA சதாசிவம் சந்தித்தார். சன்னதானப்பட்டியில் அமைந்துள்ள மாரியம்மன் கோவில் குடமுழுக்கு விழாவிற்கு அழைப்பிதழ் கொடுக்க சதாசிவம் வந்ததாக கூறப்படுகிறது. ராக்கெட் ஏவப்படும் போது விதிக்கப்படும் மீன்பிடி தடை காலத்திற்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு சுற்றுவட்டாரங்களில் 33 மீனவ கிராமங்கள் உள்ளன. ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து செயற்கைக்கோள்கள் செலுத்தப்படும் போது இங்குள்ள மீனவர்களுக்கு 3 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் விதிக்கப்படும். இதற்கான நிவாரணத் தொகை வழங்கப்படாததால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக மாவட்ட வருவாய் அலுவலரிடம் மீனவ மக்கள் கோரிக்கை மனு அளித்துள்ளனர். டேட்டிங் செயலிகளை தடை செய்ய வலியுறுத்தி கோவை ஆட்சியர் அலுவலகம் முன்பு நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கோவையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு டேட்டிங் செயலி மூலம் இளம்பெண்ணிடம் பழகி காவல்துறை அதிகாரியின் மகன் நகைகள், பணத்தை பறித்ததாக புகார் எழுந்தது. இந்நிலையில் டேட்டிங் செயலிகளால் பெண்கள் பாதிக்கப்படுவதாகவும் உடனடியாக அவைகளை தடை செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தி நாம் தமிழர் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 2ஆம் நாளாக கடல் கடும் சீற்றமாக காணப்படுகிறது. காலையை காட்டிலும் மாலையில் கடல் அலைகள் 5 அடி உயரத்திற்கு ஆர்ப்பரித்தது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே ஜோதிகடி கிராமத்தில் அரசு பள்ளிக்கு உரிய கட்டட வசதி இல்லாததால் கோவில் வளாகத்தில் மாணவர்களுக்கு வகுப்புகள் நடத்தப்படுகின்றன. தொடக்கப்பள்ளி மற்றும் உயர்நிலைப் பள்ளிக்கு தலா 2 வகுப்பறைகள் மட்டுமே உள்ளதால் மற்ற வகுப்புகளைச் சேர்ந்த மாணவர்கள் வராண்டா மற்றும் எதிரே உள்ள மாரியம்மன் கோவிலில் பாடம் நடத்தப்படுகிறது. பள்ளிக்கு அருகே உள்ள 1 ஏக்கர் நிலத்தை விலைக்கு வாங்கி பொதுமக்கள் வழங்கிய நிலையில் கட்டடம் கட்டப்படாமல் காலம் தாழ்த்துவதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டினர். தென்காசி மாவட்டத்தில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த படிவத்தில் கிராமத்தினர் பெயர் மாறியிருப்பதாக குற்றம் சாட்டி ஆட்சியர் அலுவலகத்தை கிராம மக்கள் முற்றுகையிட்டனர். திப்பனம்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட ஆரியங்காவூர் கிராமம், துரைசாமியாபுரம் கிராமம் என்று தவறாக அச்சிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தங்களின் அனைத்து ஆவணங்களிலும் கிராமத்தின் பெயர் ஆரியங்காவூர் என்றே குறிப்பிடப்பட்டுள்ளதாக கூறி இதில் உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினர். உதகை அருகே யானை வழித்தடத்தில் விதிகளை மீறி கட்டப்பட்ட குடியிருப்பு இடித்து அகற்றப்பட்டது. 2018ஆம் ஆண்டில் வாழைத்தோட்டம் கிராமத்தில் பட்டா நிலத்தில் அனுமதியின்றி குடியிருப்பு கட்டப்பட்டதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. யானை வழித்தடம் என்பதால் குடியிருப்பை இடித்து அகற்ற மாவட்ட நிர்வாகத்திற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதையடுத்து வீட்டின் உரிமையாளருக்கு 7 நாட்கள் கால அவகாசம் வழங்கிய நிலையில் அவர் வீட்டை இடிக்காததால் கூடலூர் வட்டார வளர்ச்சி அதிகாரி உள்ளிட்டோர் இடித்து அகற்றினர்.
ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி அருகே அரியநாதபுரம் கிராமத்தில் விஸ்வநாதன் நொண்டி கருப்பணசாமி கோவில் பொங்கல் உற்சவ விழாவை ஒட்டி மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. 3 பிரிவுகளாக நடந்த போட்டியில் வெற்றி இலக்கை நோக்கி மாட்டு வண்டிகளை சாரதிகள் செலுத்தியதை பொதுமக்கள் கண்டுகளித்தனர். சேலம் மாநகர் திருவாக்கவுண்டனூர் பைபாஸ் பகுதியில் வீட்டின் ஓரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை கொள்ளையர்கள் திருடிச் சென்றனர். வாகனம் சைட் லாக் செய்யப்படாமல் இருந்ததை நோட்டமிட்ட கொள்ளையர்கள் சத்தமின்றி உருட்டிச் சென்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் கூவத்தூர் அருகே வடபட்டினத்தில் கட்டி முடிக்கப்பட்ட இருளர் தொகுப்பு வீடுகளை பயன்பாட்டிற்கு கொண்டுவர கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பழங்குடியினர் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 21 பயனாளிகளுக்கு தலா 4,37,000 ரூபாய் மதிப்பீட்டில் தொகுப்பு வீடுகள் கட்டப்பட்டுள்ளன. ஆனால் இன்னும் பயனாளிகளுக்கு வழங்கப்படாமல் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் குடிநீர் இணைப்பு உள்ளிட்ட பணிகள் முடிவடைந்த பின் வீடுகள் ஒப்படைக்கப்படும் என்று இலத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் கௌரி விளக்கமளித்துள்ளார். எத்தனை எதிர்க்கட்சிகள் கூட்டணி சேர்ந்தாலும் தங்களுக்கு கவலை இல்லை, திமுக வெற்றி உறுதி என அமைச்சர் ஏவாவேலு தெரிவித்துள்ளார். தாவேகா தலைவர் விஜய் களத்திற்கு வந்து அரசியல் செய்யட்டும் என்றும் கூறினார். ஆனால் அவர் இன்னும் தேர்தலுக்கே வரல, வரட்டும், சபைக்கு வரட்டும், தேர்தலுக்கு வரட்டும். யார் யாரோடு சேர்ந்தாலும் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. நிச்சயமாக 2024 இந்த திராவிட மாடல் ஆட்சி தான் தொடரும். சென்னை காமராஜர் சாலையில் உள்ள தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தை மாற்றுத்திறனாளிகள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒதுக்கீடு பெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடுகளை வழங்கவும், பெரும்பாக்கம் மற்றும் இதர பகுதிகளில் கட்டப்பட்டு வரும் குடியிருப்புகளில் வீடுகள் ஒதுக்கவும் வலியுறுத்தினர். மாற்றுத்திறனாளிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்திய வாரிய இயக்குநர் ஸ்ரேயா சிங் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் போர்வெல் உரிமையாளர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். போர்வெல் லாரி உதிரி பாகங்கள் விலை, தொழிலாளர்கள் சம்பளம் அதிகரிப்பு உள்ளிட்ட காரணங்களால் போர்வெல்லின் ஒரு அடிக்கு ஆகும் செலவை 90 ரூபாயாக போர்வெல் உரிமையாளர்கள் நிர்ணயம் செய்துள்ளனர். ஆனால் பொதுமக்கள் 70 ரூபாய் வரையே கொடுக்க முன்வருவதால் தங்களுக்கு நஷ்டம் ஏற்படுவதாக தெரிவித்துள்ளனர். சேலம் ஜாகிர் அம்மாபாளையம் பகுதியில் ஜவுளி பூங்கா அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாய அமைப்பினர் உட்பட 500க்கும் மேற்பட்டோர் உண்ணாவிரதம் மேற்கொண்டனர். இந்நிலையில் போராட்டத்திற்கு நேரில் ஆதரவு தெரிவித்த ஜி.கே. வாசன் நிலத்தடி நீர் மாசு அச்சம் குறித்து அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். சாதாரண மக்களுக்கு குடிநீர் குடிப்பதற்கே சந்தேகமாக குடிநீர் குடிக்கக்கூடிய நிலையை அரசு ஏற்படுத்தக்கூடாது. இதுதான் எங்களுடைய வேண்டுகோள், குறை சொல்வது அல்ல. நீலகிரி அப்பர் பவானி வனப்பகுதியில் கண்காணிப்பு கேமராக்களை திருடிய வழக்கு விசாரணைக்கு கேரள சிறையில் இருந்து அழைத்து வரப்பட்ட மாவோயிஸ்ட் சோமன் உதகை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். சோமனை 3 நாட்கள் காவலில் எடுத்து விசாரணை நடத்த காவல்துறையினர் அனுமதி கோரினர். இந்நிலையில் சோமனை 2 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி வழங்கிய நீதிபதி லிங்கம் நவம்பர் 19ஆம் தேதி அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உத்தரவிட்டார். விருதுநகர் மாவட்டம் திருச்சூடியில் மகளிர் முன்னேற்றத்திற்காக அமைச்சர் தங்கம் தென்னரசு முன்னெடுப்பில் இலவச தொழிற்பயிற்சி முகாம் தொடங்கியது. முதற்கட்டமாக 3 நாட்கள் நடைபெறும் இந்த முகாமில் சிறுதொழில், உணவுப் பொருள் தயாரிப்பு, அழகியல், கைவினைப் பொருட்கள், செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட பல்துறை திறன் பயிற்சி வழங்கப்படுகிறது. ஈரோட்டில் மாற்றுத்திறனாளிகளுக்கு தகுதியில்லாத இடத்தில் வீட்டுமனை பட்டா வழங்கிய மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து மாற்றுத்திறனாளிகள் ஆட்சியர் அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கலைஞரின் கனவு இல்லம் அல்லது அடுக்குமாடி குடியிருப்புகளில் வீடு கோரி விண்ணப்பித்து கட்டணத்தை செலுத்தி 6 ஆண்டுகளுக்கு மேலாக காத்திருக்கும் அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் வீடுகள் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தினர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் பள்ளி வாகன விபத்துகளை தடுக்கும் வகையில் பள்ளி பேருந்து ஓட்டுநர் மற்றும் உதவியாளர்களுக்கு காவல்துறை மூலம் சிறப்பு விழிப்புணர்வு அளிக்கப்பட்டது. நவம்பர் 5 மற்றும் 10ஆம் தேதிகளில் பள்ளி வாகனங்கள் மோதி 2 குழந்தைகள் உயிரிழந்தன. இந்நிலையில் போக்குவரத்து விதிகள், குழந்தைகள் பாதுகாப்பு, உடல்நலம் குறித்து ஓட்டுநர்கள், உதவியாளர்களுக்கு வட்டார போக்குவரத்து ஆய்வாளர், போக்குவரத்து காவல் ஆய்வாளர் ஆகியோர் அறிவுறுத்தினர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட மாவிலிப்பட்டி தெற்கு பகுதியில் அனைத்து தெருக்களிலும் கழிவுநீர் வடிந்தோடுவதை கண்டித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். கால்வாய் வசதி இல்லாததால் அனைத்து தெருக்களிலும் கழிவுநீர் தேங்கியுள்ளதால் அப்பகுதி மக்களுக்கு அவ்வப்போது உடல்நலப் பிரச்சினைகள் ஏற்படுவதாக குற்றம் சாட்டினர். இதுவரை வழங்கிய எந்த மனு மீதும் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட முயன்ற மக்களிடம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர்.
நாமக்கல்லில் 10 ஆண்டுகளுக்கு முன்பு நிலத்தில் மண் அள்ளியதற்காக 34 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக இளைஞர் ஒருவர் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தார். திருமலைப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த தினேஷ்குமார் தெலுங்கானா மாநிலத்தில் பணிபுரிந்து வருகிறார். தந்தை தாய் உயிரிழந்து விட்டதால் தனது தந்தை பெயரில் இருந்த நிலத்தை தனது பெயருக்கு பட்டா மாற்றம் செய்துள்ளார். இதையடுத்து தனக்கு சம்பந்தமில்லாத மணல் குற்றச்சாட்டில் கனிம வளத்துறை மற்றும் கோட்டாட்சியர் நோட்டீஸ் அனுப்பியுள்ள நிலையில் உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியுள்ளார். அரசு கல்லூரியில் தவறி விழுந்து உயிரிழந்த மாணவியின் குடும்பத்திற்கு 3 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க தமிழ்நாடு அரசுக்கு மாநில மனித உரிமை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. 2015ஆம் ஆண்டில் மயிலாடுதுறையில் ஞானாம்பிகை மகளிர் அரசு கலைக்கல்லூரியில் மாலை வேளையில் 2 மாணவிகள் இருந்ததை அறியாமல் கதவுகள் பூட்டப்பட்டன. அப்போது மாணவி ரம்யா 2வது மாடியில் இருந்து தனது துப்பட்டா மூலம் கீழே இறங்க முயன்றபோது தவறி விழுந்து காயமடைந்து உயிரிழந்தார். இந்நிலையில் விசாரணை நடத்தாதது, பெற்றோருக்கு இழப்பீடு வழங்காதது மனித உரிமை மீறல் என்று ஆணையம் தெரிவித்தது. கோவை ஆண்டு விழாவையொட்டி நடைபெற்ற இருசக்கர வாகனம் மற்றும் கார் ஸ்டண்ட் நிகழ்ச்சியை மக்கள் கண்டுகளித்தனர். ஆண்டுதோறும் கோவை விழா நவம்பர் 14ஆம் தேதி கொண்டாடப்படும் நிலையில் நடப்பாண்டு கொடிஷியா மைதானத்தில் ஸ்டண்ட் நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் பொழுதுபோக்கு சுற்றுலா தலமாக மாற்றப்பட்ட கழுஞ்சூர் தாரா படவேடு ஏரிகளை அமைச்சர் துரைமுருகன் திறந்து வைத்தார். கழுஞ்சூர் தாரா படவேடு ஏரிகளை இணைத்து சுமார் 6 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைபாதை, படகு குழாம், செயற்கை மண் திட்டுகள் என 36 கோடியே 59 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சுற்றுலா தலமாக மாற்றப்பட்டுள்ளது. இதை திறந்து வைத்த அமைச்சர் துரைமுருகன் சுற்றுலா தலத்தை அசுத்தம் செய்யாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொண்டார். இலங்கைக்கு கடத்துவதற்காக தனியார் பேருந்தில் கொண்டுவரப்பட்ட 4.5 கோடி ரூபாய் மதிப்பிலான ஐஸ் போதைப் பொருட்களை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதியிலிருந்து இலங்கைக்கு கடல் வழியாக ஐஸ் போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதாக சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் எஸ்பி பட்டினம் அருகே சந்தேகத்திற்கிடமாக வந்த தனியார் பேருந்தை தடுத்து நிறுத்திய சுங்கத்துறை அதிகாரிகள் 1.5 கிலோ போதைப் பொருட்களை பறிமுதல் செய்தனர். மேலும் பேருந்தின் ஓட்டுநர் மற்றும் நடத்துனரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் நெடுஞ்சாலைத்துறை மின்வாரிய அதிகாரிகள் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகினர். கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக காயமடைந்தவர்கள், உயிரிழந்தவர்கள் உறவினர்கள், ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் மற்றும் உரிமையாளர்களிடம் சிபிஐ அதிகாரிகள் தொடர் விசாரணை நடத்தினர். அதன் அடுத்த கட்டமாக நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் 4 பேர், மின்வாரிய அதிகாரிகள் 2 பேர் என மொத்தம் 6 பேர் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகினர். கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் ஆலயத்தின் சிங்கமுக கிணற்றில் செத்து மிதந்த மீன்கள் அப்புறப்படுத்தப்பட்டன. சிங்கமுக கிணற்றில் மீன்கள் செத்து மிதப்பதை கண்ட சுற்றுலா பயணிகள் அவற்றை அப்புறப்படுத்த வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகத்தின் உத்தரவின் பேரில் கோயில் பணியாட்கள் கிணற்றில் இறங்கி செத்து மிதந்த மீன்களை அப்புறப்படுத்தினர். கடலூர் மாநகராட்சி பகுதிகளில் முறையாக பராமரிப்பு பணிகள் நடத்தப்படுவதில்லை என கூறி அதிமுக மற்றும் பாமக மாமன்ற உறுப்பினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தங்கள் வார்டுகளில் பாதாள சாக்கடை தூர்வாருவது உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்ள நிதி ஒதுக்குவது கிடையாது, மனு அளித்தால் நடவடிக்கை இல்லை, ஜேசிபி எந்திரம் கோரினால் எரிபொருள் இல்லை என மேயர் மற்றும் ஆணையர் அலட்சியமாக பதிலளிப்பதாக மாமன்ற உறுப்பினர்கள் மாநகராட்சி அலுவலகத்தில் உள்ள காந்தி சிலை முன் தர்ணாவில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டம் திருமால் கிராமத்தில் செயல்பட்டு வரும் மண் மற்றும் கல் குவாரிகளுக்கு எதிராக கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதிக பாரத்துடன் மண்ணை கடத்தி சென்ற 3 லாரிகளை சிறைப்பிடித்த மக்கள் அதிக பாரம் ஏற்றி சென்று கிராம சாலைகளை சேதப்படுத்தும் குவாரி உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினர். தாம்பரம் பெரியார் மார்க்கெட் பகுதியில் மின்மாற்றி தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த மின்வாரிய மற்றும் தீயணைப்பு துறையினர் மின்சாரத்தை துண்டித்து நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர். இதனால் சுமார் 2 மணி நேரம் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பரபரப்பாக காணப்படும் பெரியார் மார்க்கெட் பகுதி இருளில் மூழ்கியது. திருவண்ணாமலை மாவட்டம் பந்தவாசி ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் கோயிலில் கார்த்திகை மாத சோமவார பிரதோஷ வழிபாடு விமர்சையாக நடைபெற்றது. ஸ்ரீ நந்தி பகவானுக்கு பால், தயிர், சந்தனம், பன்னீர், இளநீர் உள்ளிட்ட பொருட்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்ட நிலையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.
தாய்லாந்தில் கலாச்சார தூதர் பட்டம் என்ற ராமநாதபுரத்தை சேர்ந்த பெண்ணுக்கு சொந்த கிராம மக்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். முதுகுளத்தூர் அடுத்த தெற்கு கக்கூர் கிராமத்தை சேர்ந்த ஜோதிமலர் தாய்லாந்தில் நடைபெற்ற மிஸ் ஹெரிடேஜ் இன்டர்நேஷனல் போட்டியில் பங்கேற்று கலாச்சார தூதர் பட்டம் வென்றார். சொந்த ஊர் திரும்பிய அவரை மேளதாளம் முழங்க திறந்தவெளி வாகனத்தில் ஊர்வலமாக அழைத்து சென்று மக்கள் உற்சாகமாக வரவேற்பளித்தனர்.